எல்லாவற்றுக்கான பலனை தந்து உன்னை வாழ்ந்திருக்க செய்வேன். இந்த சத்தத்தை தெளிவாக கர்த்தர் கேட்க பண்ணினார். ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், தேவன் சும்மா எந்த வார்த்தையுமே தர மாட்டார். எல்லாவற்றுக்கான பலன் என்றால் என்ன? தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதில் நிற்கவும், அதை கடக்கவும், தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை சுதந்தரிக்கவும் வேண்டிய பலனை தந்து நம்மை வாழ்ந்திருக்க செய்வார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். ஓவர்ஃப்ளோ வித் ப்ராஸ்பரிட்டி. நன்மை செய்வேன் என்றால் நன்மையினால பரம்பி இருக்குமா? அதன் அர்த்தம் என்ன? நான் உனக்கு செய்ய போகிற காரியம் உனக்கு மாத்திரம் அல்ல, உன்னை சார்ந்தவர்களுக்கும் அது போதுமானதா இருக்கும். போவாஸ் சிந்தவிட்ட கதிர் ரூத்துக்காக. ரூத்து சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை எடுத்து கொண்டு போய் தன் வீட்டில் இருந்த தன் மாமிக்கும் கொடுக்கிறார். அவர் செய்கிற நன்மை என்பது அப்படிதான். நன்மையினாலே திருப்தியாக்குகிறவர். ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார்? இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினாலே பரம்பி இருக்கும் என்று கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்ல காரணம் என்ன? காரணம் ஒன்றுதாங்க. சகரியா 8:15 மெடிடேஷன்ல இந்த வார்த்தையை கேட்டோம். சகரியா 8வது அதிகாரத்தின் 15வது வசனம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதே. அப்போ இந்த பட்டணம் இன்னும் நன்மையினால் நிரம்பி இருக்கும் என்று அவர் சொல்ல காரணம் என்ன? காரணம் ஒண்ணுதாங்க. இதுதாங்க அவர் தம்முடைய ஜனத்தை குறித்து கொண்டிருக்கிற நினைவு. என்னை குறித்து அவருடைய நினைவு இதுதான். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில விசுவாசத்தோட இந்த வார்த்தையை கேட்கறீங்க? இந்த வார்த்தையை சொல்ல முடியும். என்னை குறித்து சத்துரு 1000 தீங்கை நினைக்கலாம், என்னை குறித்து உலகம் 1000 தீவினைகளை தொடுக்கலாம், தீமையான காரியங்களை நினைக்கலாம், ஆனால் நான் வாழ்வேன். காரணம் என்ன தெரியுமா? என்னை குறித்த அவருடைய நினைவு தான் நிறைவேறும். அவருடைய நினைவு என்ன? நன்மை செய்வேன் என்பதே. அதை தான் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி வைத்தார் அல்லவா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். எரேமியா 29:11. அவைகள் தீமைக்கு அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய நினைவு தீமைக்கு அல்ல. அவருடைய நினைவு தீமைக்கு அல்ல. என்னை குறித்து என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் 1000 தீமைகளை நினைக்கலாம், ஆனால் என்னை அவன் தெரிந்தெடுத்தவர், என்னை பெற்றெடுத்த என் கண்மலையாகிய கிறிஸ்துவின் நினைவு தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அவர் நினைக்கிறவர் மாத்திரமல்ல. அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப நன்மை செய்ய நினைக்கிறவர் மாத்திரமல்ல, நன்மை செய்ய இறங்கி வருகிறவர். ஹalleluya. ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்காக மாத்திரம் தேவன் வந்திருப்பாரானால் அந்த கூட்டத்தாரிடத்தில் மாத்திரமே அவர் போயிருந்திருப்பார். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே சீஷர்கள், ஜனங்கள் இயேசுவை தேடுகிறார்கள் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் சீஷர்கள் வந்து சொல்லும் போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம். அதுக்கு முந்தின வசனத்தை வாசியுங்கள். அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள். ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிட்டு வரார். அந்த ஜனங்கள மீண்டும் அவரை தேடும் போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 38 அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடத்துக்கு போவோம். அதன் அர்த்தம் என்ன? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்காக மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மனு குலத்துக்காக நன்மை செய்யும்படி இந்த பூமியில இறங்கி வந்த ஒரே தெய்வம் நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் நன்மை செய்ய நினைக்கிறவர், நன்மை செய்யவே இறங்கி வந்தவர், நன்மை செய்ய சுற்றி திரிகிறவர். அவர் நன்மை செய்ததின் அடையாளம் தான் எபிரேயருக்கு எழுதும் போது எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக நன்மையை பேசும் இரத்தம். ஆமென். நன்மையை பேசும் இரத்தம். ஹalleluya.
இரத்தத்தினிடத்தில் சேர்ந்து வந்தீர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நன்மை செய்கிறவர். எனவே தான் அவருடைய ஜனத்துக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார், இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினாலே பரம்பி இருக்கும், நன்மையினாலே பரம்பி இருக்கும். இங்கே கர்த்தர் 3 காரியங்களை சொல்லுவதை நம்மால் பார்க்க முடியும். ஆமென். சகரியா 1:17 ஒரு விசை கூட வாசியுங்கள். சகரியா 1:17 ஒரு விசை கூட. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று இன்னும் கூறு. 3 காரியங்களை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அந்த சொன்ன காரியங்களை தான் கர்த்தர் செய்கிறார். என்ன 3 காரியங்கள்? நான் இப்படி சொல்ல, முதலாவது தெரிந்தெடுக்கிறார், தேற்றுகிறார், நன்மையினால் பரம்பு பண்ணுகிறார். தெரிந்தெடுக்கிறார், தேற்றுகிறார், நன்மை செய்கிறார். தெரிந்தெடுத்து தேற்றி நன்மை செய்கிறார். இந்த காரியங்களை தான் இந்த நாள் செய்தியாக கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்து தியானிக்க வைத்து பலப்படுத்தினார். இந்த நாளிலே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறார். முதலாவது, அவர் தெரிந்து கொள்ளுகிறார். எப்படி தெரிந்தெடுக்கிறார்? பேதுருவின் வாழ்க்கை, கிதியோனின் வாழ்க்கை, தாவீதின் வாழ்க்கையை முன்வைத்து பார்க்கும்போது இவைகளை, இந்த 3 அனுபவங்களை நம்மால புரிந்து கொள்ள எளிதாக இருக்கும். எப்படி தெரிந்தெடுக்கிறார்? ஏசாயா 41:9 இப்படி ஒரு வார்த்தை அருமையாய் சொல்லப்பட்டிருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை வாசிங்கள். பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்தேன். எப்படி தெரிந்தெடுத்தார் என்றால், ஒரு காரியம் தெரிகிறது, நாம் இருக்கிற இடத்திலே வந்து நம்மை தெரிந்தெடுக்கிறார். நாம் இருக்கிற இடத்திலே வந்து நம்மை தெரிந்தெடுக்கிறார். என்ன ஒரு பாக்கியம்! நான் எங்கே இருந்தேனோ, என்னை யாரும் தேடி வராத சூழ்நிலையில் நான் இருந்தேன், என்னை யாரும் பார்க்க விரும்பாத நிலையிலே நான் இருந்தேன். எசேக்கியேல் 16வது அதிகாரத்திலே, ஓ ஜீசஸ், நான் உன் அருகே கடந்து வந்த போது, 6வது வசனம், உன்னை பார்த்தேன், மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். எங்கே தேவன் என்னை தெரிந்தெடுத்தார் தெரியுமா? நான் எங்கே கிடந்தேனோ அங்கே வந்து. Thank you Holy Spirit. நான் இருக்கிற இடத்திலே வந்து பேதுருவை தேவன் தெரிந்தெடுத்தார். பாருங்கள், தெரிந்தெடுக்கிற காரியம் தற்செயலாய் நடப்பதல்ல, அவர் ஏற்கனவே நிர்ணயித்தது. யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்க இருக்கிற இடத்துல எத்தனை பேருங்க உங்களை வந்து பார்ப்பாங்க? நீங்க இருக்கிற சூழ்நிலையில, நீங்க இருக்கிற இடத்துல உங்களை வந்து எத்தனை பேருக்கு பார்க்க முடியும்? இல்லது எத்தனை பேர் தான் உங்களை வந்து பார்ப்பாங்க? ஹல்லேலூயா. Thank you Father. யாரை? அது யோபு சரீரத்தில் ஒரு Dress கூட போட முடியாத அளவுக்கு வேதனையில் இருந்த போது அவனை யாருமே பார்க்க வரல. வந்தவர்களும் அவனை குற்றம் தான் சாட்டினார்களே தவிர யாரும் பார்க்க வரல. ஆனா யோபுக்கு எல்லாம் 2 மடங்கா கிடைத்தது பிறகு சொந்தக்காரங்கள்லாம் அவனை தேடி வந்தாங்க. என்னதுன்னு அர்த்தம்? நீ வாழ்ந்திருந்தால் உன்னை 4 கண்கள் பார்க்க விரும்பும். நீ இருக்கிற இடத்துல வந்து பார்ப்பாங்க. உன்னால காரியம் ஆகணுமா? நீ இருக்கிற இடத்துல வந்து உன்னை பார்ப்பார்கள். உனக்கு காரியம் ஆகணுமா? நீ தான் போய் பார்க்கணும். நம்மால ஒருத்தங்களுக்கு காரியம் ஆகணும்னா நாம இருக்கிற இடத்துல வந்து நம்மை பார்ப்பார்கள். நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா யாரால் அந்த காரியம் ஆகணுமோ அவங்கள போய் நாம பார்க்கணும். இப்படிதான் இந்த உலகம் போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்க போனால் அவங்க வீட்டில் இருந்துட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க, ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டாங்க. இதுதாங்க உலகம்.
ஆனா என்னால அவருக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இல்லை, அவரால் தான் எனக்கு எல்லா காரியமும் ஆக வேண்டி இருக்கிறது. அப்படி இருந்தும் நான் அல்ல, அவர் என்னை தேடி வந்தார். எங்கே தேடி வந்தார்? மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நான் இரத்தத்தில் கிடந்தேனே, அங்கே என்னை தேடி வந்தார். நான் இருந்த இடத்திலே என்னை தேடி வந்தார். Thank you, Lord. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நான் இருக்கிற இடத்துல என்ன தேடி வந்தது தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல அவர் கெனசரேத்து கடற்கரை அருகே வருகிறார். அவர் வந்து நிற்கிறார். பாருங்கள், 5:1 வாசியுங்கள். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்று கடல் அருகே நிற்கிறார். திரளான ஜனங்கள் கடல் அருகே நிற்கிறார். அவர் நிற்கிறார். ஜனங்கள் வசனத்தை கேட்க நெருங்குறாங்க. ஜனங்கள் வசனத்தை கேட்க அவரை நெருங்குகிறார்கள். ஒரு பெரிய கூட்டம் அவரை நெருங்கின போது அவர் தேடுகிறார். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலைசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். நல்ல கவனி. அடுத்த வார்த்தை, அது சீமோனுடையதாய் இருந்தது. அவர் கடற்கரை அருகே நிற்கிறார். ஜனங்க, ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை வந்து சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். அப்பொழுது, அதாவது 1000 கண்கள் அவரை பார்த்தபோது அவருடைய கண்கள் வேறொன்றை தேடுகிறது. பார்க்கிறார். சீமோனை பார்க்கிறார், பீட்டரை பார்க்கிறார், பேதுருவை பார்க்கிறார். அத்தனை ஜனங்களும் அவரை நெருங்கினார்கள் என்று 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோ பேதுருவை நெருங்கினார். பேதுருவை நெருங்கினார். ஹalleluya. எதற்காக பேதுருவை நெருங்கினார்? அந்த படகுல மீன் பிடிச்சு கொடுக்கிறதுக்கா இல்ல. பேதுருவை பயன்படுத்துற விதம் நமக்கு தெரியுமே. அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரியும். அவர் அங்கே வந்து நின்றதும் ஜனங்கள்ட்ட கேட்டா, இயேசு எதற்கு இங்க வந்தார்னு கேட்டா ஜனங்க சொல்லுவாங்க, அவர் பிரசங்கம் பண்ண வந்தார் என்று. பேதுருட்ட கேட்டா சொல்லுவா, பிரசங்கம் பண்ணுவதற்கல்ல, என்னை தெரிந்தெடுக்க வந்தார், என்னை தேடி வந்தார். இந்த கெனசரேத்து கடல் அருகே வந்து நின்று அவர் என்னை தேடினார். ஹalleluya. என்னை தெரிந்தெடுக்க வந்தார். அத்தனை ஜனங்களும் அவரை நெருங்கின போது அவர் பேதுருவின் படகை நோக்கி போகிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்தது எப்படி தெரியுமா? நாம் இருந்த சூழலிலே வந்து நின்று நம்மிடம் நெருங்கி நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்.